ஓம் சாந்தி. 31/3/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் உண்மையான தந்தையிடம் சதா உண்மையானவர்களாக இருங்கள். ஏதாவது தவறு நடந்தது என்றால் பாபாவிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள். தன்னுடைய வழிப்படி செல்லாதீர்கள். கேள்வி: எப்படிப்பட்ட அன்பான செல்ல குழந்தைகள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது? பதில்: யாருக்கு இரவும் பகலும் சேவைக்கான அக்கறை மட்டுமே இருக்கிறதோ அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள், மேலும் யார் கட்டளைப்படி நடப்பவராக விசுவாசத்திற்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறார்களோ, ஒருபோதும் யார் தன் வழிப்படி நடப்பதில்லையோ, பாபாவிடம் உண்மையான மற்றும் சுத்தமான உள்ளமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. முரளியின் பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இந்த பாடலில் என்ன கேரண்டி இருக்கிறது? அதாவது தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்னு பாடுறீங்க. இந்த பாட்டில் என்ன கேரண்டி இருக்கு அப்படின்றார். அப்படின்னா தாயும் நீயே, தந்தையும் நீயேன்னா அந்த தாய் தந்தையினுடைய ஆஸ்தி நமக்கு கேரண்டி தானே, அந்த அர்த்தத்தில் சொல்றார். அது மட்டும் இல்லை, பாபா எங்களுக்கு நீங்கள் ஒருவர்தான், வேறு யாரும் இல்லை என்று தாய் தந்தையிடம் குழந்தைகளின் கேரண்டி இருக்கிறது. எவ்வளவு உயர்ந்த குறிக்கோள்! அதாவது நாம பாபாவுக்கு கேரண்டி கொடுத்தால், பாபா எனக்கு நீங்க மட்டும்தான், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு கேரண்டி கொடுத்தால், பாபாவும் என்னுடைய ஆஸ்தி உங்களுக்கு தான் அவரும் கேரண்டி கொடுக்குறார். ஆகையால பாபா இது உயர்ந்த குறிக்கோள் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட உயர்ந்த தந்தையின் ஸ்ரீமத் படி யாராவது நடக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உயர்ந்த பதவி பெறுவார்கள் என்பது கேரண்டி. இதை கேட்கும் போது புத்தி என்ன சொல்லுது? இது மிக உயர்ந்த குறிக்கோள் என்று புத்தி சொல்கிறது. கோடியில் சிலர், அந்த சிலரிலும் ஒரு சிலர் மட்டுமே மாலையின் மணி ஆகிறார்கள். ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனா எத்தனை பேர் எழுதுவாங்க? எத்தனை லட்சம் பேர் எழுதுவாங்க? எத்தனை கோடி பேர் எழுதுறாங்க? ஆனால் பாஸ் ஆகிறது கொஞ்சம் பேர் தானே. அதுபோல் இங்கேயும் 33 கோடி ஆத்மாக்கள் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. பாஸ் ஆகிறது ஃபுல் பாஸ் 8 பேர் தான். அப்போ இது உயர்ந்த குறிக்கோள் தானே அப்படின்றார். தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று சொல்லவும் செய்கிறார்கள். ஆனால் மாயை அவ்வளவு கொடியது. ஆகையால் கொடுத்த கேரண்டியின்படி ஒரு சிலரால் மட்டுமே நடக்க முடிகிறது. பாபா உன்னுடையவனாகவே இருப்பேன், நீதா தாய் எனக்கு, நீதா தந்தைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ரீமத் படி நடக்க முடியறதில்ல. கேரண்டி கொடுப்பாங்க, ஆனால் அதன்படி நடப்பது ஒரு சிலரால் மட்டுமே அப்படின்றார். நான் உண்மையிலும் உண்மையாக தாய் தந்தையினுடையவனாக ஆகி இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னை தானே கேட்டுக்கொள்ள முடியும். உங்களே நீங்க கேட்டுக்கோங்க, வேற யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் எந்த அளவிற்கு நீங்க அந்த தாய் தந்தைக்கு குழந்தையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மிகவும் சிலர்தான் அப்படி இருக்கிறார்கள். ஆகையால் பாருங்கள், மாலை எத்தனை பேருக்கு உருவாகிறது என்று. இத்தனை கோடியில் வெறும் 8 பேருடைய மாலை மட்டுமே உருவாகிறது. நிறைய பேர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று இருக்கிறார்கள். பாருங்கள் எப்படி அதிசயமாக இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். பாபா எவ்வளவு அன்பாக சொல்லி புரிய வைக்கிறார். ஆனால் நல்ல குழந்தைகள் மிகவும் குறைவாக தான் வெளிப்படுகிறார்கள். குழந்தைகளிடம் ஸ்ரீமத் படி நடப்பதற்கு அந்த அளவிற்கு சக்தி இல்லை.
எனவே நிச்சயமாக ராவணனின் வழிப்படிதான் நடக்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடக்கல, சக்தி இல்லைன்னு அண்டர்ஸ்டுட் என்ன? அவங்க ராவணனுடைய வழிப்படி தான் நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்றார். ஆகையால் அவ்வளவு உயர்ந்த பதவி அடைய முடிவதில்லை. ஒரு சிலர்தான் மாலையின் மணியாக ஆகிறார்கள். அதுபோன்ற மிகவும் அன்பான நல்ல குழந்தைகள் மறைந்திருப்பதில்லை. அவர்கள் பாபாவின் இதயத்தில் இருப்பார்கள். நல்ல குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு பாபாவுடைய இதயத்திலேயே இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அவர்களுக்கு இரவும் பகலும் சேவை பற்றிய அக்கறை மட்டுமே இருக்கும். ஈஸ்வரிய சம்பந்தத்தில் அன்பு இருக்கும். அவர்களுடைய புத்தி வெளியில் எங்கும் செல்வதில்லை. தெய்வீக குடும்பத்திடம் அப்படிப்பட்ட அன்பு வைக்க வேண்டும். அஞ்ஞான காலத்திலும் கூட குழந்தைகளுக்கு தந்தையிடமும் சகோதர சகோதரிகளுக்கிடையேயும் தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்கும். இங்கோ ஒரு சிலருக்கு சிறிதளவும் கூட பாபாவிடம் யோகா இல்லை. புத்தி வெளியில் சென்று விடுகிறது என்றால் மாயா நன்றாகவே கீழே விழவைத்து விடுகிறது. நாம் செய்வது அனைத்தும் கீழே விழுவதற்காக செய்கிறோம் என்று அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. தங்களுடைய வழிப்படி சென்று கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்றே தெரிவதில்லை. குழந்தைகளிடம் குறைகள் கொஞ்சம் இருக்கதானே செய்யும். அதாவது பாபா ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு யோசிக்காதீங்க. குறைகள் இருக்கு, அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில குழந்தைகளுக்கு பாபாவிடம் புத்தி யோகாவே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. வெளியில தான் இருக்கும் புத்தி. வேண்டாத விஷயங்களை செய்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். எவ்வளோ அன்பா புரிய வைக்கிற, ஆனாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம தப்பு பண்றோன்றது கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. நம்ம செய்யறதெல்லாம் நம்மளை கீழே தான் விழ வைக்கிறதுன்றது கூட தெரியறதில்ல. நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோன்றது கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதாவது அதிருஷ்டத்தில் இல்லைன்னா இதெல்லாம் ரியலைஸ் ஆகாது. கண்ணை மறைச்சிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல ஸ்ரீமத் புரியாது. நிறைய பேர் நாங்கள் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, எத்தனை முறை நான் புரிய வச்சாலும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க ஸ்ரீமத் படி நடக்க மாட்டோம்னு உறுதி எடுத்திருக்காங்க அப்படின்றார். அவர்கள் மறைந்திருப்பதில்லை. யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் தேக அபிமானம்தான் முதலில் அடி கொடுக்கிறது. பிறகு காமம். மோகமும் எப்படிப்பட்டது என்றால் முற்றிலும் சத்தியநாசம் செய்து விடுகிறது. பேராசையும் கூட ஒன்று குறைந்ததல்ல, மிகவும் கடுமையான எதிரி. ஒன்றுக்கும் உதவாத பொருளை திருடி விடுகிறார்கள். அதுவும் பேராசைதானே. திருடுகின்ற மிகவும் அசுத்தமான பழக்கம் இருக்கிறது. இப்படி நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோமே, என்ன பதவி அடைவோம் என்று உள்ளுக்குள் மனம் அரித்து கொண்டே இருக்க வேண்டும். சிவபாபாவின் யஜ்யத்தில் பாபாவிடம் இது போன்ற வேலைகளை எப்படி செய்யலாம்? மாயா மிகவும் தலைகீழான காரியத்தை செய்விக்கிறது. எவ்வளவுதான் சொல்லி புரிய வைத்தாலும் அந்த பழக்கம் போவதே இல்லை. சிலர் பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். தேக அபிமானத்தின் காரணத்தினால் பெயர் ரூபத்திலும் விடுகிறார்கள். பாபா என்ன செய்ய? சொல்லி புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவு சென்டர்ஸ் இருக்கிறது, பாபாவிடம் எவ்வளவு செய்திகள் வருகிறது, கவலை இருக்கதானே செய்யும். பிறகு சொல்லி புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. மாயாவும் குறைந்ததல்ல, மிகவும் தொந்தரவு செய்கிறது. தேக அபிமானத்தின் பின்னால் அனைத்து பூதங்களும் ஒட்டிக்கொள்கிறது.
எனவே ஆத்ம அபிமானியாகி பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். அதிலும் கூட அதிகாலையில் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள், பாபாவின் மகிமை செய்யுங்கள். ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என்று பாபாவோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இல்லையென்றால் கடைசியில் மரணம் வந்துவிடும். பிறகு ட்ரிபுனல், அதாவது விசாரணை குழுவிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டி இருக்கும். உன்னுடைய வழிப்படி நடந்து நீ இந்த பாவத்தை செய்திருக்கிறாய் என்பது காட்டப்படும். பிறகு கல்ப கல்பத்திற்கும் கரை படிந்துவிடும். இப்போது ஃபெயிலாகிவிட்டால் கல்ப கல்பமும் அதுவே நடந்து கொண்டிருக்கும். எனவே நிறைய முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து செல்ல வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது. இதயத்தை சுத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தவறு செய்துவிட்டால் பாபாவிடம் மன்னிப்பு பெற வேண்டும். பாபாவே வந்து கற்றுத்தருகிறார் என்றால் அவரிடம் ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உண்மையாக பாபாவின் சேவையில் ஈடுபட்டுவிட வேண்டும். முழு விசுவாசம் உடையவர்களாக கட்டளைப்படி நடப்பவர்களாக ஆக வேண்டும். ஈஸ்வரிய குடும்பத்தின் மீது உண்மையான அன்பு வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத்தில் தன்னுடைய மனதின் அல்லது ராவணனின் வழியை கலக்கக்கூடாது. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கேரண்டியில் உறுதியாக இருக்க வேண்டும். இதயத்தை சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். வரதானம். ஆன்மீக தன்மை என்ற நறுமணத்தின் ஆதாரத்தில் அனைவருக்கும் பரமாத்மாவின் செய்தியை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். உலகத்திற்கு நன்மை செய்பவர்கள் ஆகுங்கள். ஆன்மீக தன்மையின் அனைத்து சக்திகளையும் சுயத்தில் தாரணை செய்துவிடுங்கள். அப்போது ஆன்மீக தன்மையின் நறுமணம் அநேக ஆத்மாக்களை உங்கள் பக்கம் சகஜமாகவே கவர்ந்து இழுக்கும். எப்படி மனதின் சக்தி மூலமாக இயற்கையை தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகிறீர்களோ, அதேபோல் உங்கள் முன்னால் வர முடியாமல் இருக்கக்கூடிய உலகத்தின் மற்ற ஆத்மாக்களும் தூரத்தில் இருந்து கொண்டே உங்களுடைய ஆன்மீக சக்தி மூலமாக தந்தையினுடைய அறிமுகம் அல்லது முக்கிய செய்தியை கொடுக்க முடியும். இந்த சூக்ஷ்ம மெஷினரியை எப்போது தீவிரப்படுத்துகிறீர்களோ அப்போது துடித்து கொண்டிருக்கும் அநேக ஆத்மாக்களுக்கு ஒரு துளி இறைவனுடைய ஆஸ்தி கிடைக்கும். அது ஞானமோ சுகமோ சக்தியோ ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்லப்படுவீர்கள். தன்னிடம் சுத்தமான மற்றும் உயர்ந்த எண்ணங்களை வெளிப்படையாக வைத்திருங்கள். அப்போது வீணானவைகள் தானாகவே உள்ளடங்கிவிடும். அதாவது சுத்த எண்ணங்களையும் உயர்ந்த எண்ணங்களையும் எமர்ஜ் ரூபத்தில் வச்சிருந்தீங்கன்னா வீணான விஷயங்கள் மர்ஜ் ஆயிடும், உள்ளடங்கிடும் அப்படின்றார். அவ்வியக்த சமிகை. எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையை துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது நான் தனியாக இல்லை, என்னுடன் விசேஷ சக்தி இருக்கிறது என்பதை அனுபவம் செய்வீர்கள். எவ்வளவு புயல்கள் இருந்தாலும் எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு அவை பரிசாக ஆகிவிடும்.
நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த டைட்டிலின் நினைவின் மூலம் வெற்றியாளர் ஆகுங்கள். மேலும் வெற்றி வருடம் கொண்டாடுங்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ